ஹலோ கைஸ், வணக்கம். நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் குறிப்பாக காக்கதீவு அதுக்கு அருகாமையில் உள்ள சாவல்கட்டு மீன் சந்தைக்கு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நைட் டைம் மீன்கள்லாம் விற்பாங்க. நான் பகலில் மீன் சாப்பிட்ற விட இரவு டைம் பின்னேற டைமுக்கு மீன்கள்லாம் வாங்கி கொண்டு போய் வீட்டை புட்டோட பொறிச்சு இல்லாட்டி குழம்பு வச்சு சாப்பிடுறது அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்கும். மீனுன்னு சொன்னால் பிடிக்காதாக்கள் யாருமே இல்லை. அப்படியே உங்களுக்காக தான் கைஸ் இந்த வீடியோ. நாங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் சந்தையில் என்ன மாதிரியான மீன்கள் விற்கிறாங்கன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க நாங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன மாதிரி அமைதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க நிறைய பேர் இதில் வந்து மீன் விற்று கொண்டு காணக்கூடிய மாதிரி இருக்குது. வளமே இன்னும் நிறைய பேர் நிற்பாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சரியான மழை பெய்து வந்துருக்கு. அதால் ஆட்கள் சரியான குறைவான ஆட்கள் இன்றைக்கு நிற்கிறாங்க. சரி, நாங்கள் வீட்டை போய் நாங்கள் இன்றைக்கு மீன்கள் என்ன மாதிரி மீன் இருக்குது, என்னென்ன ப்ரைஸ் குடிக்கணும்லாம் சொல்லி நான் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணா மீன்கள் வச்சுருக்கேன். அண்ணா இது என்ன மீன் அண்ணா? இது துள்ளு மண்டை. இது துள்ளு மண்டை. இது சிறையா. சிறையா என்ன ப்ரைஸ்? இது சிறையா 700 ரூபா கிலோ. மற்றது துள்ளு மண்டை. துள்ளு மண்டை 1000. இதுல பாருங்க ஒரு பெரிய மீன் ஒன்று இருக்கு. இந்த மீன் என்ன மாதிரியான பிரைஸ்? இது சடையன். அப்படியே 2000 பெருசு 1500 ரூபா போட்டு 1500. இந்த மீன் எப்படி சாப்பிட நல்லா இருக்கும்? இது அமலா பெருசா திறமண்டு இல்ல. ஓகே ஓகே. இது நல்ல மீன் துள்ளு மண்டை. ஓகே. முந்தின சந்தை எங்க என்ன இருந்தது? அது அங்க இருந்தது. அங்கால இப்ப இங்க மாத்திட்டீங்க. இப்ப மாத்த இது சாவகடு திரும்ப. அது காக்கதீவு. ஓகே ஓகே. பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் இந்த பாக்ஸ்ல போட்டுருக்க நான் காணக்கூடிய மாதிரி இருக்கு. சைஸை பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. பா வேற லெவலா. இது கிலோ 400 அவ்வளவு. இது பாத்தீங்கன்னா 1 கிலோ 400. இது பாத்தீங்கன்னா 1 கிலோ 400 ரூபாய் கொடுத்து கொண்டு இருக்காங்க. கனவா கிலோ 700. கனவா கிலோ பாத்தீங்கன்னா 700 ரூபாய் போகுது. இது உண்மையான பிரைஸ் என்னன்னா? உண்மையாவும் இது கிலோ பாத்தீங்கன்னா 600 ரூபாவா? 10 கிலோ எடுத்தா 400 ரூபா போடலாம். கரவலாரி சீரியஸ் எடுத்து. ஏன்னா அன்றைக்கு எவ்வளவு விலை குறைவு? இல்ல வளமையாவே மேலே தான் விக்கிறாங்க. வளமையாவே மேலே தான் அந்த இது காக்கதீவில சாவக்கட்டு துறைமுகம் மட்டும் போடு. அப்ப இந்த மலையாள பாத்தீங்கன்னா உள்ள மீன்களை எல்லாம் இல்ல புக்ஸ்கள்ல போடுறத நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதை பாருங்க எவ்வளவு மீன்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி. இதுல மீன்கள் எல்லாம் வெட்டி கொடுத்து கொண்டிருக்க நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து இங்காலையில மீன் இருக்க நான் காணலாம். இதெல்லாம் என்ன மீன் அண்ணா? கிளாக்கன் மீன். எவ்வளவு வேணா இது கிலோ? 400 ரூபா வரும். 100 ரூபா 400 ரூபா. ஓகே ஓகே. இது என்ன மீன் அண்ணா? சுறா. இதை விட கொடுக்குறீங்களா பால் சுறா? கிலோ 3500. கிலோ 3500 ரூபா போகுது நண்டைக்கு. ஓகேண்ணா ஓகே. எத்தனை மணிக்கு அண்ணா வருவீங்க நீங்கள் சந்தைக்கு? நாங்கள் நேரம் 4 மணி கழிச்சு. 4 மணிக்கு. 4 மணிக்கு வந்து எத்தனை மணிக்கு போகிறீங்க வளமையா? போய் 7-8 மணி. அப்போ இன்றைக்கு மலையாள நேரத்துக்கு போகிறீங்க போலையா? மீன் வேலைக்கு விற்றா வேலைக்கு போவோம். மீன் விற்காடி கொஞ்சம் 8 மணி இப்போ மட்டும் எடுத்துறாங்க. மீன்லேயே உங்களுக்கு பிடிச்ச மீன் எந்த மீன்? பிடிச்சாலே இல்லை காய் மீன். காயல் மீன். அது என்ன மாதிரி சமைச்சா எல்லாம் இருக்கும்? சமைக்கிற வேலை சமைச்சா சரி. அது சும்மா நோம்பலாக சமைச்சாலும் சரி. அது நல்லா இருக்கும். சில பேர் அந்த பொரிச்சு எல்லாம் கறி காய்ச்சி வேறு லெவலில் இருக்கு. அது வேறு சுரையாக்கள். அது வேறு மீன். நன்றி அண்ணா. சரி. அண்ணாக்கு என்ன பேர்? எனக்கு தீபன். ஓகே. இதில் பாருங்க எவ்வளோ மீன்கள் அடுக்கி வச்சுக்காங்க சொல்லி. இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மீன்கள் தான். பாருங்க உங்களுக்கு எந்த மீன் வேணுமோ இங்கே வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த சைஸுகள் எல்லாம் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. அண்ணா மீன்களோட ப்ரைஸுகள் சொல்லுவீங்களா அப்படியே? இதெல்லாம் கிலோ 25 ரூபா. என்ன மீன் அண்ணா? இது அந்த திரளியல் நகர்கள் மீன் கொஞ்சம் விலை குறைஞ்ச மீன். இது 25. 2 மணி 5 தான். 2 வாங்க 5 தான். அள்ளி போடும். அது 300 ரூபா. போடு. அண்ணா இது என்ன மீன் அண்ணா? இது பாலை மீன் அண்ணா. மற்றது இது நகரன்னு சொல்றது. என்ன ப்ரைஸ் போகுது நண்டைக்கு? இது வந்து கிலோ உங்களுக்கு 500 ரூபா. பாலை மீன் 1200 1000 போடலாம். இந்த மீன்கள் இது துள்ளு மண்டன் கிலோ 1000. இது என்ன நண்டைக்கு விலை குறைவாமா? இது முதல்ல 800 ரூபா நண்டைக்கு. 800 ரூபா கொடுக்குறீங்க. அப்படி கனவாய் இது வந்து ஓட்டு கனவாய் 1300. இந்த பெரிய கனவாய் இது கொம்பளி விலைக்கு 2500 ரூபாய்க்கு கிலோ. இங்கே 1500 1800 ரூபாய்க்கு உங்களுக்கு. ஓகே. இப்போ வெளியால கொடுக்குற மீன்களை கூட நாங்கள் இங்கே வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்குமே அப்படியா? ஓகே. நல்ல மீன்களாக இருக்குமே கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பாசோர் மீன் நாங்கள் கொண்டு வந்து கூடுதல் விற்கலாம். இது பாறை எவ்வளோ வேணா? பாறை இது கட்டா பாறை விலை கூட. இது ஒரு கிலோ 100 ரூபா.
இதென்ன கிலோ 150 ரூபா கருவாட்டுக்கு 150 தான் எடுக்கலாம். அவர் ஆளுகள் எல்லாம் என்ன பிரைஸ் போகுது? இது வந்து 1300 400 ஒரு விலை பல விலை. பெரிய ஆளுண்டா 2000 போகும். ஓகே 1800 போகும். எத்தனை மணி வந்து எத்தனை மணி போவீங்க? இங்கே ஒரு 4 மத்தியானம் ஆஹா 4 மணில இருந்து ஒரு 7 8 மணி மட்டும் ஓகே. எங்க வெட்டியே நாங்கள் மீன் வாங்கி கொண்டு போகலாம். வாங்கிட்டு போயிடலாம். ஓகே. இந்த சீசன் மலிவா வாங்கக்கூடிய மாதிரி இருக்குங்க. காற்று மழையில கொஞ்சம் கூடுதலாக வரும் மீன்கள். மழை அப்படியே கொஞ்சம் குறைவாக இருக்கு மீன் உங்களுக்கு. இந்த மழை இப்போ வந்த மழை தானே, நாளை கூட வரும். ஓகேண்ணா ஓகே. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே அண்ணாக்கள்லாம் உடைச்சிக்கொண்டு இருக்கு, நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நின்றாவே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போய்கொண்டிருக்கீங்க. சரியான மழை பெய்யுது. மழை காரணத்துக்காண்டி போய் நம்ம விட்டுட்டு இல்லாட்டி 8 மணி 9 மணி மட்டும் நிற்பாங்க. சரி அண்ணா, நன்றி அண்ணா. தொடர்ந்து இங்கே இருந்த மலையால் பார்த்தீங்கன்னா இங்கே மீனை கட்டி கொண்டு போய் போகிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. சும்மா மழை காய்ஸ். அப்படி மலைக்குள்ளே கூட இந்த இடத்துல நிறைய பேர் மீன்கள் வாங்கி கொண்டிருக்காங்க பாருங்க. இந்த மீன்களோட சைஸ்லாம் பாருங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. தொடர்ந்து ஐயா வெட்டி கொண்டிருக்கிறார். இந்த மலைக்குள்ளேயும் தொடர்ந்து ஆள் வேலை செய்து கொண்டிருக்கிறார். என்ன ஐயா, என்ன இந்த மலைக்குள்ளேயும் மேல் நடக்குது? மழை உழைக்கத்தானே ஒவ்வொரு நாளும் பாருதா? ஒவ்வொரு நாளும் பாரு. லீவ் எடுக்கிறீங்களே பகலும் மீன் வெட்ட பாருதா? என்ன மாதிரி பகலும் பாரு. பகலும் பாரு ஐயா. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ மீன் வெட்டுவீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோ 200 கிலோ மீன் வெட்டுவோம். இப்போ அவசரத்துக்கு எத்தனை மீன் வெட்டுவீங்க? ஒரு மணத்தியாவது எத்தனை எவ்வளோ கிலோ மீன் வெட்டுவீங்க? ஒரு மழைத்தியாலத்தில் எப்படியும் ஒரு 50 கிலோ மீன் வெட்டுவேன். உண்மையாண்டு? பின்ன என்ன இது இப்போ இந்த கத்தியெல்லாம் நார்மல் கத்திகள். காலமாக கொண்டு வர்றது ஸ்பெஷல் கத்திகள். இந்த பெரிய மீன் இல்லாமல் என்ன எடுத்தாம மிஞ்சா காக்கையில் வர மீன் இல்லை. ஓகே ஓகே. ஸ்பீடாக வெட்டுவீங்களா? நீட்டாக வெட்டி விடுவோம். தொடர்ந்து வந்தோன்னு தான் இருக்கிறேன் மீன்கள். மழையையும் பார்க்காம ஆக்கள் மீன்கள்லாம் வாங்கி ஐயாட்ட கொடுத்து கொண்டு இருக்க நான் காணலாம் இந்த இடத்துல. தொடர்ந்து மழையையும் பொருட்படுத்தாம ஆக்கள் அங்கே வேலை செய்து மழையை பார்த்தா ஒன்றும் செய்யலாம். ஓ சரி என்னய்யா, நன்றியா. சரி சரி ஓகே ஐயா. வேற டபுள் காய்ஸ் சைஸை பாருங்க என்ன மாதிரி இருக்கு. ஓடுறாரா ஓடுற பார்த்தது காய்ஸ். நண்டு சைஸை பாருங்க. அண்ணா இந்த நண்டோட ப்ரைஸ்லாம் என்ன மாதிரி என்ன வரும்? என்ன கொம்பனைண்டா 5,000 கிட்ட போகும். கொம்பனையை கொடுத்தா அது தெரியும். வாட்டில் நண்டா தெரியும். இதில் அமர்த்தி பார்க்க தெரியும். இதில் தெரியும். இதில் அமர்த்தி பார்த்தா பம்மிங் பண்ணினா இதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. அதைத்தான் நீங்கள் ஒன்று வந்து இப்போ நாங்கள் 3500 விற்போம். கிலோ 3500 என்ன? ஓகே பாரு நண்டு சைஸை உயிரோடையே இருக்கு. இதை விட பெரிய சைஸும் வரும். 1 கிலோ 1.5 கிலோ வரும். இது இப்போ 1/4 கிலோ 400 கிராம் அப்படி தான் வரும். இது 600 கிலோ. இது 600 1/2 கிலோ வரும். ஓகே. இது 1/2 கிலோ வரும். ஓகே நன்றி நன்றி. பின்னைய டைமுக்கு இந்த இடத்துக்கு மீன் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இடவிழா வச்சு விற்று கொண்டுப்பாங்க. கிட்டத்தட்ட 8-9 மணியெல்லாம் மீன் விற்று கொண்டுப்பாங்க. நீங்கள் இந்த ரோட்டால் போய் வரைக்குள்ள வாங்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீன் இன்றைக்கு சாப்பிடணும்னு சொல்லி சில யோசிச்சு சாப்பிடணும் அலைஞ்சு தெரிவிங்க. எங்கே வாங்கலாம்னு நிறைய யோசிப்பீங்க. அவ்வளோத்துக்கு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. யாழ்ப்பாணத்தில் காக்கதீவு பகுதியில் சாவல்கட்டு மீன் சந்தைன்னு சொல்லி மீன் சந்தை ஒன்று இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா சரியான மலிவு விலைக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மலிவான விலைக்கு நீங்கள் மீன்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னோட பார்த்தீங்கன்னா தம்பி வந்திருக்கார். தம்பியும் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஒன்று செய்து கொண்டிருக்கேன். என்ன சேனல் நேம் வச்சுட்டாப்பா? சேனல் நேம் மிஸ்ஸஸ் ஜேசி. உங்களுக்கு என்ன சொல்ற பொழுதுவாட்டி பாருங்க. வேட்ட சேனலை நீங்கள் பார்த்துக்கணும். அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா இனி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இனி நான் போடுற வீடியோக்குள்ளே இவரை வர்றதுக்கு சான்ஸ்கள் இருக்குது. ஸோ நீங்கள் வேறு வீடியோவையும் பார்க்கலாம்.